சத்தியத்தை சத்தியமாய் அறிந்துள்ள ஜான் அருண் டிவி யூடியூப் சேனல். ஜான் அருண் டிவி. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பொறாமை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பொறாமை எல்லா ஒரு காலகட்டத்திலும் இருந்ததான ஒரு தொற்று வியாதி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு வியாதியாக இந்த பொறாமை காணப்படுகிறது. அதுக்கு எப்படி நம்ம ஏத்து நிற்காம அதை ஜெயிப்பது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்த்தோம்னா, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை எலும்புருக்கி வியாதியாக இருக்கிறது. அந்த எலும்புருக்கி வியாதி என்ன செய்யும்னா, எலும்புகளுக்குள்ளாக வியாதி வருகிற போது எலும்புகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிரும். அரித்து என்னன்னா நடக்க முடியாது, ஓட முடியாது, எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த எலும்புருக்கி வியாதினால படுத்த படுக்கையே ஆயிடுவாங்க. இது ஒரு மோசமான ஒரு வியாதிக்கு ஒப்பனையாக இந்த பொறாமை சொல்லப்படுகிறது. இது மாம்சத்தின் கிரியையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கலாத்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும். பொறாமை அப்படின்னு சொல்லி அங்க மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்றப்ப 21வது வசனம் ஆரம்பிக்க நம்ம பார்க்கிறோம் கலாத்தியர் 5வது அதிகாரத்துல. அப்ப இந்த பொறாமை மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. பொறாமைகள், களியாட்டுகள், இதுகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நீங்க விலகி இருங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் கூட பார்த்தோம்னா, உன் சனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது நாம யார் மேலேயும் பொறாமைப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பொறாமைப்பட்டோம்னா அது ஒரு எலும்புருக்கி வியாதியாக மாறி நம்மை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. சரி, நம்ம பொறாமைப்படாம இருக்கலாம், மற்றவர்கள் நம்மை குறித்து பொறாமைப்படாம இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இன்றைய நாட்கள்ல ஊழியங்களை குறித்தே பார்த்தோம்னா, ஒரு சில ஊழியக்காரர்கள் மற்ற ஊழியக்காரர்களை குறித்து பொறாமைப்படுறதை பார்க்க முடியும். அந்த பொறாமையினாலதான் பார்த்தோம்னா அவங்க அடுத்த சபைகளுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசிகளை கொண்டு இவங்க சபைக்குள்ள வச்சுக்கிடுவாங்க. எப்படி பேசி, எப்படி மயக்கி, எல்லாத்தையும் அந்த பேச்சுல வல்லவர்களாக இருப்பாங்க. இன்னும் பார்த்தோம்னா, விசுவாசிகள் ஒரு தொழில்ல நல்லா முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உலக பிரகாரமான ஜனங்களும் சரி, மற்றவங்களும் சரி, அவங்கள பார்த்து பொறாமைப்படுறத பார்க்க முடியும். அந்த பொறாமையினால ஒரு சில நேரங்கள்ல சொல்றாங்க ஒரு சில விசுவாசிகள், எங்க மேல பொறாமைப்படுறாங்க ரொம்ப, அதனால அவங்க செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களை சொல்லுவாங்க, இப்படி இப்படிலாம் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பொறாமையினால் அவங்களுடைய தொழில்கள் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல பார்த்தோம்னா, பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளை பார்த்து மற்ற ஜனங்கள் பொறாமைப்படுறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி பலவிதமான காரியங்களை குறித்து பொறாமைப்பட்டு அது ஜனங்களை அழிக்கக்கூடியதாக மாறி விடுகிறது. சரி, இந்த பொறாமைக்கு நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியும். ஆனா பொறாமைக்கு நம்ம ஏத்து நிற்க கூடாது. பொறாமையோ என்றால் அதுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி, பொறாமைக்கு ஒருத்தர் ஏத்து நிற்காதீங்க, பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி நீதிமொழியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமைக்கு ஏத்து நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போலதான் பார்த்தோம்னா, ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்துல இருந்த பொழுது அவர் ஏத்து நிற்கவே இல்லை. அவங்க பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டு அவரை துரத்தி விடுறாங்க. அவர் அப்படியே அமைதியாக விடுகிறார். அதே போல பார்த்தோம்னா, யாக்கோப்பு தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பொழுது சொல்வார், இந்த பொறாமை என்பது தீமையான காரியமாக, தீங்கான காரியமாக இருக்கிறது. அவர் தன்னுடைய பேர பிள்ளைகள், அதாவது யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்ப சொல்வார், இப்படியாக என்ன எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி மீட்ட தேவ தூதனுமானவர் அப்படின்னு சொல்வார். அப்ப எல்லா விதமான தீமையான இந்த பொறாமை எல்லாவற்றிற்கும் கர்த்தர் அவரை விலக்கி பாதுகாத்து இருக்கிறார். ஆனா எந்த இடத்துலயுமே பார்த்தோம்னா யாக்கோபுமே அந்த பொறாமைக்கு ஏத்து நின்றதாக நம்ம வேதத்துல வாசிக்க முடியாது. அதே போல நாமும் பார்த்தோம்னா இன்றைய நாட்களில் நமக்கு விரோதமாக யாராவது பொறாமைப்படுகிறார்களா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய தொழில்களுக்கு விரோதமாக பொறாமைப்படுகிறார்களா, அது நிமித்தமாக நமக்கு பாதிப்புகள் வருகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா வரும். அப்படி அந்த பாதிப்புகள் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த பொறாமையினுடைய மிகுதியினால சண்டைக்கு வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா செய்வினைகள் செய்து வைக்கிறது, பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறது, அசுத்த ஆவிகளை ஏவி விடுவது, இது போன்ற காரியங்கள் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வரதா பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல சொல்றாங்க, நாங்க போற இடங்கள்ல, ஊழியத்துக்கு போற இடங்கள்ல
இந்த மாதிரி பொறாமைப்பட்டு இப்ப அவங்களும் அழிஞ்சு போறாங்க, மற்றவர்களையும் அவர்கள் அழித்து விடுகிறார்கள். இதுக்கு நம்ம ஏத்து நிற்கவே கூடாது. நாம் செபிக்கக்கூடியவர்களாக மாறணும். அதுவும் வேத வசனத்தை வைத்து நம்ம செபிக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். எப்படி செபிக்க கற்றுக் கொடுத்தாருன்னா, எல்லா நிறைய பாரம்பரிய சபைகள்ல பார்த்தோம்னா சொல்லுவாங்க, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை ஏறெடுக்க நம்ம பார்க்க முடியும். இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே, மற்ற ஜனங்கள் என்னை குறித்து பொறாமைப்படுகிறாங்க, அந்த பொறாமையினாலே என் மேல் எரிச்சல் அடைகிறார்கள், என்னுடைய குடும்பத்தின் மேல், என்னுடைய தொழிலின் மேல் எரிச்சல் அடைகிறாங்க, பொறாமைப்படுறாங்க, ஆண்டவரே, இந்த தீமையான காரியத்துக்கு என்னை விலக்கி பாதுகாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போமே. ஆனால் நிச்சயமாக எல்லா விதமான பொறாமையான தீமையான காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். யாபேஸ் அப்படித்தான் ஜெபித்தார். தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அவர் ஜெபிக்கவில்லை. ஜெபிக்கிற பொழுது பார்த்தோம்னா, தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபித்த மாதிரி, ஜெபிக்க கற்றுக் கொடுத்த மாதிரி தான் 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தோம்னா, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அங்க ஆசீர்வாதத்தை விட்டுருங்க. இவர் எப்படி தீங்குக்காக ஜெபித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்ப யாபேஸ் ஜெபித்து இருக்கிறார். தீங்கு என்னை அணுகாதபடிக்கு கர்த்தாவே என்னை பாதுகாத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை பார்த்து ஜெபித்து இருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆகட்டும், புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆகட்டும், எல்லா நாட்களிலும் பொறாமைப்படக்கூடிய ஜனங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நாம் அவர்களுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு நாம் ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். யாபேஸ் ஜெபித்த மாதிரி தான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அதுக்கு விலக்கி காத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்தபடியே கர்த்தர் அவருக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடி ஜெபிப்போம். தீமையான காரியமான பொறாமைக்கு நாம் தப்புவித்துக் கொள்வோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது எலும்புரிக்கு வியாதியாக இருக்கிறது. மற்றவர்கள் மேல் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு எதிராக பொறாமைப்படுவார்களே ஆனால் நாம் எதிர்த்து நிற்காமல் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.